அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் குற்றச்சாட்டுகளும் பதில்களும் என்ற தலைப்பின் கீழ் தௌஹீத் ஜமாத்தின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், கேள்விகளுக்கு நாம் தொடராக பதிலளித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் மேலும் சில கேள்விகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மை பற்றி கேட்கப்படுகிற கேள்விகளில் ஒரு கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒரு கட்டத்திலே நாம் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தினதே கிடையாது. அவர்களை நாம் உயிருக்கு மேலே மதிக்கிறோம். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்தை அவர்களுக்கு பின்னால் வந்த மற்றவர்களுக்கு கொடுத்துட்டாங்களோ அவங்க தான் ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இமாம்கள், மகான்கள், பெரியார்கள், முன்னோர்கள், மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை வைக்க வேண்டிய இடத்துல இப்படி ஏராளமான பேரை கொண்டு போய் வச்சுட்டாங்களே, அவங்க தான் உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லணும். நாம் என்ன சொல்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் பின்பற்றணும். இந்த சமூகத்தில் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் மட்டும்தான், அவர்களுடைய இடத்துல வேறு யாரையும் வைக்காதீங்க. இது எப்படி நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துறதாக ஆகும்? ஒவ்வொரு நம்முடைய உரைகளை நீங்கள் கவனித்தாலே தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லும் பொழுதும் அதற்கு ஆதாரமாக நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை தானே நம்ம மேற்கோள் காட்டுறோம். மற்றவர்கள் நிகழ்த்துகிற உரையை போல பெரியார்கள், மகான்கள் அப்படின்னு யார் யாரையெல்லாமோ பற்றி கதை சொல்வதை விட நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு என்ன வழிகாட்டினார்கள், அதுதான் நம்முடைய பிரச்சாரத்தினுடைய முக்கிய அம்சமாகவே அமைந்திருக்கிறது. அவர்கள் மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள், அவங்களுடைய இடத்துல வேறு யாரையும் நீங்கள் வைக்கக்கூடாது என்று நாம் சொல்லும் பொழுது அது எப்படி நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துறதாக ஆகும்? கேட்டால் ரசூலுல்லாஹுக்கு ஸலவாத்து சொல்லக்கூடாதுங்கிறீங்க, அது இழிவுபடுத்துறது இல்லையா? நாம் அப்படியெல்லாம் சொல்லலையே. அப்படியெல்லாம் நம்ம மேலே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தப்பான இடத்துல நபிகள் நாயகத்தை புகழுகிறோம் என்ற பெயரில் இப்போ பாங்கு சொல்கிறது இருக்குது. பாங்கிற்கு முன்னாடி ஸலவாத்து சொல்லி பள்ளிவாசல்களில் பாங்க ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் நாயகம் எப்போ ஸலவாத்து சொல்ல சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குக்கு பிறகு நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லி தந்திருக்கும் பொழுது அந்த நடைமுறையை விட்டு பாங்கிற்கு முன்னால் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு புதிய நடைமுறையை நீங்கள் கொண்டு வரும் பொழுது அதை மாற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம். இது நபிகள் நாயகத்தை மேன்மைப்படுத்துவதா, அவர்களை இழிவுபடுத்துவதா? யோசித்து பாருங்கள். மௌலூது ஓதக்கூடாதுன்னு சொல்கிறோம், அது சொல்லத்தான் செய்கிறோம். அது ஏன் சொல்கிறோம்? அது நபிகள், நீங்கள் சொல்கிறீங்க நபிகள் நாயகத்தை புகழுகிறோம், அந்த புகழ்ச்சியை புகழ விடாமல் நாங்கள் தடுக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்குரிய ஒரு வரைமுறையை கூட நமக்கு சொல்லி தந்துட்டு போனாங்க. நீங்கள் அந்த எல்லை கடந்து ரசூலுல்லாஹ்வை புகழ்றீங்க. லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசபன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் நபிகள் நாயகத்தை புகழுகிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுக்கு இருக்கிற அந்தஸ்துகள், சிறப்புகள், பண்புகள் அதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதை போல நீங்கள் சித்தரிக்கும் பொழுது அதை கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நபிகள் நாயகத்தை மதிக்கிறவங்க அப்படித்தானே செஞ்சாகணும். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்க மாட்டோம், அவங்க எதை கடைபிடிச்சாங்களோ அதை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம், அவர்கள் எதை வலியுறுத்தினார்களோ அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். ஆனால் நபிகள் நாயகத்தை மதிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் உண்மையா? அவர்கள் சொன்னதை கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் உண்மையாக நபிகள் நாயகத்தை மதிப்பதாக அர்த்தமாகும். வெறுமனே ரபியுல் அவ்வல் மாதம் வந்தவொடனே கூட்டம் நடத்துறது, இது மாதிரியாக ரசூலுல்லாஹ் பேரை கேட்ட உடனே விரல்ல முத்தி கண்ணில் ஒத்திக்கிறது, இதுவெல்லாம் நபிகள் நாயகத்தின் மீது நேசம் வைப்பதனுடைய வெளிப்பாடு அல்ல. நிஜமாக நபிகள் நாயகத்தை மதிப்பது, நேசிப்பது என்று சொன்னால் அவர்கள் காட்டிய வழியில் நடக்க வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆன்ல அல்லாஹ்வே நேசிக்கிற மக்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றான்? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் அவர்களை நேசிப்பதன் அர்த்தம். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களா இருக்கிறது உண்மையா இருந்தா கூட நபிகள் நாயகத்தின் சொல் செயல்களை பின்பற்றுவதிலே அக்கறை எடுங்கள். இதுதான் நாம சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஒரு காலத்திலும் நபிகள் நாயகத்தை நாம் இழிவுபடுத்தியது கிடையாது. அப்படி இழிவுபடுத்துகிறவர்களையும் நாங்கள் விட்டு வைத்ததும் கிடையாது. நான் அது அந்த அளவுக்கு நாம் களத்தில் இறங்குவோம். யாராவது நபிகளாரை இழிவுபடுத்துகிற வேலைகளில் செய்தால் மற்ற எவரும் இறங்கி எதிர்ப்பதை விட, கண்டிப்பதை விட கடுமையான கண்டனங்களை, எதிர்ப்புகளை நாம நம்முடைய ஜமாத்தின் சார்பில் பதிவு செய்திருக்கிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.